நியூ சிலபஸில் 20 அதிகாரங்கள் திருக்குறள் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம 3 அதிகாரங்கள் ஏற்கனவே முடிச்சிட்டோம். நேற்று 4வது அதிகாரமாக நட்பு அதிகாரமும் முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெரியாரை துணைக்கோடல். பெரியாரை துணைக்கோடல் அப்படின்னா நன்னெறியில் செலுத்தும் பேரறிவுடையாரை துணையாக கொள்ளுதல். நம்மளை நல்ல வழியில் அழைச்சிட்டு போகிற பேரறிவு உடையவங்களை துணையாக கொள்ளுதல் தான் பெரியாரை துணைக்கோடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் முதல் குறள் என்னென்னா, அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் அப்படின்னா, அறநெறியை அறிந்து அறிவில் தெளிந்த முதிர்ச்சியுடையோர் நட்பினை ஆராய்ந்தறிந்து ஏற்றுக்கொள்வீராக அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, அறநெறியை அறிந்து அறிவில் தெளிஞ்சு முதிர்ச்சியுடையோரோட நட்பை ஆராய்ஞ்சு நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் சொற்பொருள் மூத்த அப்படின்னா முதிர்ந்த, கேண்மைனா நட்பு, தேர்ந்துனா ஆராய்ந்து. மூத்த அப்படின்னா முதிர்ந்த, கேண்மைனா நட்பு, தேர்ந்துனா ஆராய்ந்து. ஓகேவா? இலக்கண குறிப்பு பார்த்துக்கோங்க. அறனறிந்து அப்படின்னா அறத்தை கூட்டல் அறிந்து, திறனறிந்துனா திறனை கூட்டல் அறிந்து. இரண்டாம் வேற்றுமை தொகை. எதனால இரண்டாம் வேற்றுமை தொகைனா ஐ அப்படிங்கிறது தான் இரண்டாம் வேற்றுமை உருபு. இது வெளிப்படையாக வரல இந்த இடத்துல. அறனறிந்து அப்படின்னு வந்திருக்கு. இது எப்படி வந்திருக்கணும்னா அறத்தை கூட்டல் அறிந்து அப்படின்னு வந்திருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த ஐ அங்கே மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது இரண்டாம் வேற்றுமை தொகை. திறனறிந்தும் அதே மாதிரி தான். திறனை கூட்டல் அறிந்து ஐ மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ இது இரண்டாம் வேற்றுமை தொகை. ஓகேவா? அடுத்ததாக தேர்ந்து கொள்ளல். ஊழ முடிஞ்சால் வினையச்சோன்னு நம்ம பார்த்தோமா? ஸோ தேர்ந்து கொள்ளல் வினையச்சம். கொள்ளல் அப்படின்னா அல் ஈற்று வியங்கோல் வினைமுற்று. கொள்ளல்னா அல்ல ஈற்றில் பெற்றிருக்க வியங்கோல் வினைமுற்று. ஓகேவா? அடுத்ததான் உற்றநோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணி கொள்ளல். உற்றநோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணி கொள்ளல் அப்படின்னா, தமக்கு வந்துள்ள துன்பத்தை போக்கி இனி மேலும் துன்பம் வராதவாறு முன்னதாகவே காக்கும் தன்மையுடையாரை போற்றி நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும். என்ன சொல்கிறாங்கன்னா, தமக்கு வந்துள்ள துன்பத்தை போக்கி மேலும் அந்த துன்பம் வராதவாறு முன்னாடியே தங்களை காத்துக்கொள்கிற தன்மையுடையோர்களை நம்ம போற்றி நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதோட சொற்பொருள் என்னென்னா, நோய் அப்படின்னா துன்பம், உறாமைனா துன்பம் வராமல், உறாமைனா துன்பம் வராமல், பெற்றியார் அப்படின்னா பெருமையுடையார், பெற்றியார்னா பெருமையுடையார், நோய்னா துன்பம், உறாமைனா துன்பம் வராமல், பெற்றியார்னா பெருமையுடையார். இலக்கண குறிப்பு உற்ற நோய் ஆள முடியுதா? ஸோ பெயரெச்சம். உற்ற நோய் பெயரெச்சம். உறாமை நமக்கு நார்மல் வேர்ட்ஸில் நெடில் எழுத்து ஆக்கு அதோட இணை எழுத்தான குறியில் எழுத்து பக்கத்தில் வராது. அளபெடையில் மட்டும்தான் நமக்கு அந்த மாதிரி வரும். ஸோ உறாமை அப்படிங்கிறது செய்யுளிசை அளபெடை. அளபெடை நமக்கு 3 வகைப்படுமா? என்னென்ன? செய்யுளிசை, இன்னிசை, சொல்லிசை. இந்த 3 அளபெடை இருக்குது. அதில் செய்யுளிசை அளபெடை தான் உறாமை. ஓகேவா? பெற்றியார் அப்படின்னா வினையால் அணையும் பெயர். பெற்றியார்னா வினையால் அணையும் பெயர். இந்த 2 பாடலும் பெரியாரது இலக்கணத்தையும் அவரை துணையாக கொள்ளுதலின் தேவையும் கூறுகின்றன. அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் இந்த திருக்குறளும், உற்றநோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணி கொள்ளல் இந்த 2 திருக்குறளுமே நமக்கு பெரியோரது இலக்கணத்தையும் அவங்கள துணையாக கொள்ள வேண்டிய தேவையை பற்றியும் கூறுது. ஓகேவா? அடுத்ததான் 3வது குறள். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல். அறிவறிந்த பெரியோரை போற்றி உறவாக கொள்ளுதலே ஒருவர் பெற வேண்டிய அரிய பேறுகளுள் எல்லாம் அரிய பேராகும். என்ன சொல்கிறாங்கன்னா, அறிவறிந்த பெரியோரை நம்ம போற்றி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கிறது தான், நம்மளோட உறவாக வச்சுக்கிறது தான் நம்ம ஒருத்தங்க பெற வேண்டிய அரிய பேறுகள். அப்படின்னா அரியது அப்படின்னு சொல்கிறாங்களே, எளிதில் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி பேறுகளில் எல்லாம் அரிய பேராகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? யாரனா அறிவறிந்த பெரியோரை போற்றி உறவாக கொள்ளுதல். ஓகேவா? இதில் சொற்பொருள் பேணி அப்படின்னா போற்றி, தமர்னா உறவினர். பேணினா போற்றி, தமர்னா உறவினர். இலக்கண குறிப்பு கொள்ளல் அப்படின்னா தொழிற்பெயர். இந்த இடத்துல கொள்ளல் தொழிற்பெயரில் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு திருக்குறளில் கொள்ளலுங்கிறது அல்லீற்று வியங்கோல் வினைமுற்று. ஓகேவா? அதனால் குறளை படிக்கும்போது அதுக்கு கீழே இருக்க பொருள், இலக்கண குறிப்பு இது எல்லாமே தெளிவாக படித்து வச்சுக்கணும். அந்த குறளுக்கு அந்த வேர்டு என்ன மீனிங்கில் வந்திருக்கு அப்படிங்கிறத தெளிவாக படிச்சுக்கணும். ஓகேவா? அடுத்ததான் 4வது குறள். தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியோரை உறவினராய் ஏற்று நடத்தலே வலிமைகளுள்ளெல்லாம் சிறந்ததாம். தம்மை
காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியோரை உறவினராய் ஏற்று நடத்தலே வலிமைகளுள் எல்லாம் சிறந்ததாம். என்ன சொல்ல வராங்கன்னா, வலிமைகள்ல எல்லாம் சிறந்த வலிமை எதுனா தம்மை காட்டிலும், அதாவது தன்னை விட அறிவில் சிறந்த பெரியோரை வந்து உறவினராக ஏற்று நடக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதுதான் வலிமைகளுள் எல்லாம் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. வன்மை அப்படின்னா வலிமை, 2 சுழி இன்னு, இதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். 2 சுழி இன் வந்து வன்மைன்னு வந்ததுன்னா வலிமை, இதுவே 3 சுழி இன்னு வந்து வன்மைன்னு வந்ததுன்னா வள்ளல் தன்மை, கொடைத்தன்மை, ஈகை இந்த மாதிரி பொருளில் வரும். ஓகேவா, ஒழுகுதல் அப்படின்னா ஏற்று நடத்தல், தலை அப்படின்னா சிறப்பு, இலக்கண குறிப்பு வன்மைங்கிறது பண்பு பெயர், ஒழுகுதல் அப்படின்னா தொழில் பெயர். ஓகேவா, அடுத்ததான் 5வது குறள். சூழ்வார்கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளல். சூழ்வார்கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளல் அப்படின்னா இந்த குறளில் என்ன சொல்ல வராங்கன்னா, கரெக்டான வழிகள், தக்க வழிகள்னா கரெக்டான வழிகள். ஸோ கரெக்டான வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களை தான் உலகம் வந்து கண்ணாக கொண்டு நடத்தலால். ஓகேவா, அவங்கள தான் வந்து அவங்க சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லி நடக்கிறதுனால மன்னனும் வந்து அத்தகையோரை ஆராய்ந்து நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும். மன்னனும் வந்து அத்தகையோரை ஆராய்ந்து நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதில் சூழ்வார் அப்படின்றது அறிவுடையார், சூழ்ந்து கொள்ளல்னா நட்பாக்கி கொள்ளுதல். சூழ்வார்னா அறிவுடையார், சூழ்ந்து கொள்ளல்னா நட்பாக்கி கொள்ளுதல். சூழ்வார் அப்படின்னா வினையால் அணையும் பெயர், சூழ்வார்னா அறிவுடையார், சூழ்ந்து கொள்ளல்னா நட்பாக்கி கொள்ளுதல். இலக்கண குறிப்பு சூழ்வார்னா வினையால் அணையும் பெயர். இந்த 3 பாடலும் பெரியாரை துணை கொள்வதன் சிறப்பை கூறுகின்றன. என்னென்ன 3னா, அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல் இந்த திருக்குறளும், தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை இந்த திருக்குறளும், சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளல் இந்த திருக்குறளும். இது 3மே பெரியாரை வந்து துணை கொள்ளுறதுனால வரக்கூடிய சிறப்பை கூறுகின்றது. ஓகேவா, அடுத்ததான். தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்த தில். தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்த தில் அப்படின்னா, அறிவிற் சிறந்த பெரியோரை சார்ந்து நடக்க வல்லாருக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு யாதொன்றும் இல்லை. அறிவிற் சிறந்த பெரியோரை சார்ந்து நடக்க வல்லாருக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு யாதொன்றும் இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, பெரியோர் வந்து அறிவில் சிறந்தவங்க. ஸோ அவங்கள சார்ந்து நடக்கிறவங்களுக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்குலாம் யாதொன்றும் இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவில் சிறந்த பெரியோரை சார்ந்து நடக்க வல்லாருக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு யாதொன்றும் இல்லை. ஓகேவா, இதில் சொற்பொருள் வந்து தக்கார் அப்படின்னா தகுதியுடைய பெரியோர். இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் நமக்கு. தக்கார்னா தகுதியுடைய பெரியோர், செற்றார்னா பகைவர், இல் அப்படின்னா இல்லை, இல்னா இல்லை. இந்த திருக்குறளில் இல்னா இல்லை. ஓகேவா, இலக்கண குறிப்பு தக்கார் செற்றார் வினையாலனையும் பெயர்கள். அடுத்ததான். இடிக்குந் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்குந் தகைமையவர். இடிக்குந் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்குந் தகைமையவர். தீயனவற்றை கண்டால் இடித்து திருத்தும் பெரியோரை துணையாக கொண்டு வாழ்பவரை கெடுக்கும் வலிமையுடையோர் எவருமிலர். தீயனவற்றை கண்டால் இடித்து திருத்தும் பெரியோரை துணையாக கொண்டு வாழ்பவரை கெடுக்கும் வலிமையுடையோர் எவருமிலர். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தப்பு செய்கிறோம், ஒரு தப்பானது அப்படின்னா அதை பார்த்துட்டு நம்மளை கடிந்துரைத்துனா கோபமாக சொல்லி திருத்தும் பெரியோரை துணையாக கொண்டு வாழ்கிறாங்களே அவங்கள கெடுக்கும் வலிமையுடையோர் வந்து யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தப்பு நடக்குது, ஒரு தப்பு செய்கிறாங்க அப்படின்னா அதை வந்து இடித்து திருத்தும், அதாவது கடிந்துரைக்கும், கோபமாக சொல்லி நம்மளை திருத்தும் பெரியோரை வந்து துணையாக கொண்டு வாழ்பவரை கெடுக்கும், அவங்கள கெடுக்கக்கூடிய அளவுக்கு வலிமையுடையோர் வந்து யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதில் இடிக்கும் அப்படின்னா கடிந்துரைக்கும், தகைமைனா தன்மை. இலக்கண குறிப்பு துணையார் ஆழ்வார் அப்படின்னா வினையால் அணையும் பெயர்கள். துணையார் ஆழ்வார்னா வினையால் அணையும் பெயர்கள். இந்த 2 பாடலும் பெரியாரை துணை கொடலால் ஏற்படக்கூடிய பயனை பற்றி சொல்கிறாங்க. ஓகேவா, எந்த 2 பாடல்னா, தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்த தில் இதுவும், இடிக்குந் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்குந் தகைமையவர். இந்த 2 திருக்குறளும் பெரியாரை துணை கோடல், அதாவது பெரியாரை துணையாக வச்சுக்கிறதுனால ஏற்படக்கூடிய பயனை சொல்லுது. ஓகேவா, அடுத்ததான் 8வது குறள். இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். குற்றம் கண்ட இடத்து இடித்து திருத்தும் பெரியாரின் பாதுகாப்பை தேடிக்கொள்ளாத அரசன் தன்னை கெடுக்கும் பகைவர்கள் இல்லை எனினும் தானே கெட்டழிவான். குற்றம் கண்ட இடத்து இடித்து திருத்தும் பெரியாரின் பாதுகாப்பை தேடிக்கொள்ளாத அரசன் தன்னை கெடுக்கும் பகைவர்கள் இல்லை எனினும் தானே கெட்டொழிவான். என்னன்னா,
ஒரு தப்பு நடக்குது, ஒரு குற்றம் இருக்குன்னா அந்த இடத்துல வந்து கடிந்து உரைத்து, அதாவது கோபமாக உரைத்து திருத்தும் பெரியாரோட பாதுகாப்பை வந்து தேடிக்கொள்ளாத அரசன் வந்து அவரை கெடுக்கிறதுக்கு பகைவர்கள் யாரும் இல்லைனாலும் தானே அவரே வந்து கெட்டழிவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இல்லை சொற்பொருள் வந்து இடிப்பார் அப்படின்னா கடிந்து அறிவுரை கூறும் பெரியோர், கடிந்து அறிவுரை கூறும் பெரியோர். ஏமரானா பாதுகாவல் இல்லாத. 9வது குறள். முதலிலார்க்கு ஊதியமில்லை மதலையாம் சார்பிலார்க்கில்லை நிலை. முதலிலார்க்கு ஊதியமில்லை மதலையாம் சார்பிலார்க்கில்லை நிலை. அப்படின்னா முதலீடு இல்லாத வணிகருக்கு அதனால் வரும் ஊதியம் ஒன்றுமில்லை. அதுபோல் தம்மை தாங்கி காப்பாற்றும் பெரியோர் துணையில்லாதவர்களுக்கு நிலைத்த தன்மை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முதல் போடாமல் முதலீடு இல்லாத வணிகருக்கு அதனால வரக்கூடிய ஊதியம் வந்து ஒன்றுமில்லை. அதுபோல் தம்மை தாங்கி காப்பாற்றும் பெரியோரோட துணை இல்லாதவங்களுக்கு நிலைத்த தன்மை இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? இல்லை சொற்பொருள் மதலை அப்படின்னா துணை, மதலைனா துணை. இலக்கண குறிப்பு இல்லைனா குறிப்பு வினைமுற்று. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? இல்லை அப்படின்னா குறிப்பு வினைமுற்று. அணி வந்து எடுத்துக்காட்டு உவமை அணி. இங்கே போல அப்படிங்கிற உவம உருவு மறைஞ்சு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது எடுத்துக்காட்டு உவமையணி. அடுத்ததா பல்லார் பகை கொள்ளலிர் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். பல்லார் பகை கொள்ளலிர் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். அப்படின்னா நல்லவர் ஒருவரோட நட்பை கைவிடுவது பலரை பகைத்து கொள்வதனை விட பன்மடங்கு தீமை உடையதாகும். என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லவங்க ஒருத்தங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நம்ம கைவிடுறது நிறைய பேரை பகைச்சு கொள்றதுனால வர தீமையை விட பன்மடங்கு தீமை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் சொற்பொருள் 10 எடுத்த அப்படின்னா 10 மடங்கு. இலக்கண குறிப்பு பகை கொளல்னா பகையை கொளல். ஓகேவா? அந்த மீனிங்கில் வந்திருக்கும். இங்கே ஐங்கிற 2ஆம் வேற்றுமை உருவு மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ பகை கொளல்னா 2ஆம் வேற்றுமை தொகை. இந்த 3 பாடல்களும் பெரியாரை துணையாக வச்சுக்காததுனால நமக்கு ஏற்படக்கூடிய குற்றங்களை கூறுது. ஓகேவா? எந்த 3 குறள்னா இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும், குற்றம் கண்ட இடத்து இடித்து திருத்தும் பெரியாரின் பாதுகாப்பை தேடிக்கொள்ளாத அரசன் தன்னை கெடுக்கும் பகைவர்கள் இல்லையெனினும் தானே கெட்டழிவான். இந்த குறளும் முதலிலார்க்கு ஊதியமில்லை மதலையாம் சார்பிலார்க்கில்லை நிலை. இந்த குறளும் பல்லார் பகை கொள்ளலிர் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். இந்த 3 திருக்குறளும் பெரியாரை துணை கொள்ளாததனால் ஏற்படும் குற்றங்களை சொல்லுது. ஓகேவா? அடுத்ததான் இன்னும் நம்ம வந்து எப்போவுமே ஒரு அதிகாரம் முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கொஷின்ஸ் பார்ப்போம் திருக்குறளை பற்றி. இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் என்னென்னா, இயற்கை வாழ்வில்லம் அப்படின்னு குறிப்பிடப்படுவது எதுனா திருக்குறள். ஓகேவா? இயற்கை இன்பக்களம்னா கலித்தொகை. அடுத்ததாக திருக்குறளோட வேறு பெயர்கள் என்னென்னா பொதுமறை, தமிழ்மறை, வாயுரை வாழ்த்து, உத்தரவேதம், பொய்யாமொழி, உலக பொதுமறை, முப்பால், முதுமொழி, தமிழ் வேதம், பொருளுரை, வாழ்வியல் நூல், நீதி நூல். இதெல்லாம் வந்து திருக்குறளோட வேறு பெயர்கள். ஓகேவா? அடுத்ததான் இது வந்து புகழுரை. எப்பாவலரும் இயைபவே வள்ளுவனார் முப்பால் முடிந்த மொழி. எப்பாவலரும் இயைபவே வள்ளுவனார் முப்பால் முடிந்த மொழி அப்படின்னு சொன்னது கல்லாடனார். ஓகேவா? கல்லாடனார். அடுத்ததா இங்கிலாந்து நாட்டு மகாராணியார் விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் எதுனா திருக்குறள். இங்கிலாந்து நாட்டோட மகாராணி விக்டோரியா அவங்க காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் எதுனா திருக்குறள். அடுத்ததா திருக்குறளில் இடம்பெற்றுள்ள ஒரே ஒரு விதை எதுனா குன்றிமணி. திருக்குறளில் இடம்பெற்றுள்ள ஒரே விதை குன்றிமணி. ஓகேவா? இன்னைக்கு நம்ம 5வது அதிகாரமாக பெரியாரை துணைக்கோடல் இந்த அதிகாரமும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேவா? இது வரைக்கும் நமக்கு சிலபஸில் இருக்க 20 அதிகாரத்தில் நம்ம 5 அதிகாரம் முடிச்சிட்டோம். ஓகேவா? நாளைக்கு 6வது அதிகாரமாக இன்னொரு அதிகாரம் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.